அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் எக்ஸலிலே எவ்வாறு வரைவு ஒன்றை வரைவது, அதாவது கிராஃப் அல்லது சார்ட் என்று சொல்வார்கள். இங்கே நீங்கள் காணலாம், எக்ஸலிலே வரைவுகள் வரைவது இலகுவான ஒரு செயற்பாடாகும். நீங்கள் இன்சர்ட்டுக்குள்ளே போய் கிராஃப் செக்ஷனை, அதாவது சார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தால் காலம் சார்ட், பார் சார்ட், இதை சொல்லுவார் ரேடர் சார்ட், அதே போல் கொம்போ சார்ட், ஏரியா சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், இதை சொல்லுவார்கள் ஸ்கேட்டர், XY ஸ்கேட்டர் சார்ட். இவ்வாறு போன்ற பல்வேறுபட்ட வரைவுகளை, சார்ட்ஸ்களை வரைய முடியும். இன்று நாங்கள் எவ்வாறு ஒரு சிங்கிள் காலம் சார்ட்டை வரைவது, அல்லது மல்டி காலம் சார்ட் ஒன்றை வரைவது, அல்லது பை சார்ட் ஒன்றை வரைவது, அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அநேகமான மாணவர்கள் விடுகின்ற பிழை என்னவென்றால், இந்த முதலாவது செல்லிலே ஏதாவது டைப் செய்துவிட்டு அதனை கொடுத்து வரைவு கேட்பார்கள். அப்போது உங்களுக்கு பிழை ஏற்படுவது உண்டு. இங்கே பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் சிங்கிள் காலம் சார்ட்டிலே முதலாவது செல்லிலே ஒன்றும் டைப் செய்யக்கூடாது. அதே போல் இங்கே பாருங்கள் மாணவர்களே, மல்டி காலம் சார்ட்டிலே முதலாவது செல்லிலே நாங்கள் டைப் செய்யக்கூடாது. இப்போது நாங்கள் வரைவை வரைந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒரு வரைவை வரைவதாயின் அதனுடைய டேட்டாவை கொடுக்க வேண்டும். இங்கே நான் கொடுத்துருக்கிறேன், 2020 ஆண்டு மேத்ஸ்லே 15 பேர், பயோவிலே 25 பேர், காமர்ஸ்லே 35 பேர், ஆர்ட்ஸ்லே 45 பேர் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு காலம் சார்ட் ஒன்று வரையலாம். நீங்கள் இன்சர்ட்டுக்குள்ளே போய் காலம் சார்ட்டை கிளிக் பண்ணினால் இதனை சொல்வது என்ன? சிங்கிள் காலம் சார்ட். இங்கே பாருங்கள் மாணவர்களே, இப்போது சிங்கிள் காலம் சார்ட் உருவாகிவிட்டது. ஆனால் நான் இதனை மோடிஃபிகேஷன் செய்யவில்லை. ஆகவே நான் இதை அழிக்கிறேன். இப்போது நான் செய்ய போகின்றது மல்டி காலம் சார்ட்டை எடுக்கிறேன். பாருங்கள் மாணவர்களே, மல்டி காலம் சார்ட்டை எடுத்துக்கொண்டு எவ்வாறு வரைவு வரையலாம் என்பதை பார்ப்போம். இன்சர்ட்டுக்குள்ளே போய் முதலாவது செலக்ட் செய்தல் வேண்டும். டேட்டாவினை இன்சர்ட்டுக்குள்ளே போக வேண்டும். போய் இந்த காலம் சார்ட் இருக்கிறது, இதை நீங்கள் செலக்ட் செய்தால் உடனே வரும். இதில் உங்களுக்கு 3D என்றால் 3D எடுக்க முடியும், அல்லது வேறு ஏதாவது இதுக்குள்ளே இருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இவ்வாறு ஒரு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுங்க. நான் எடுக்கிறேன் 3D கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டே எடுக்கிறேன். இது இவ்வாறு தோன்றும். இப்போது பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் கொடுத்த மேத்ஸ், பயோ, காமர்ஸ், ஆர்ட்ஸ் இந்த 3 வருடங்களுக்கு ஏற்ற லெஜெண்டை போட்டிருக்கிறார்கள், டைட்டிலை போட்டிருக்கிறது. இப்போ நான் இதை பெரிதாக எடுத்தபடியால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சிறிதாக்கி போட்டு இதனை மோடிஃபிகேஷன் செய்கிறேன். மோடிஃபிகேஷன் என்றால் என்ன? ஒரு முழுமையான வரைவு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நான் காட்டுகிறேன். இங்கே கவனிங்கள் மாணவர்களே, இது ஒரு வரைவு முழுமை பெற்றதாக இல்லை. இதனை நாங்கள் முழுமை பெற்ற வரைவாக மாற்ற வேண்டும். முதலாவது, இந்த ப்ளஸ் அடையாளத்தை நீங்கள் அடிக்கும்போது, அல்லது இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வாறான வரைவு தேவை, அதனை கிளிக் செய்து கொண்டு இங்கே மாற்றும் போது இந்த வரைவுகள் மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் மாணவர்களே, இப்போது நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு வரைவுகளும் இங்கே மாறிக்கொண்டு செல்கின்றன. ரைட், நான் இதை எடுத்துக்கொண்டுகிறேன் அல்லது இதை எடுக்கிறேன். இப்போது பாருங்கள் மாணவர்களே, இங்கே நாங்கள் செலக்ட் செய்து தெரிவு செய்யும் போது இங்கே என்ன செய்யும்? மாறுதல் அடைகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இதனுடைய டேட்டாக்களும் விழுகின்றன. இதை விட இலகுவாக செய்வதற்கு நான் சரியான முறையிலே பார்க்க போனால், இதிலே நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்துக்கொண்டு பாருங்கள் மாணவர்களே, எவ்வாறு மாற்றமடையுது என்று பாருங்கள். உங்களுக்கு என்ன விதத்திலே தேவைப்படுகிறோ அதை நீங்கள் மாற்றலாம். ஓகே, நான் இங்கே ப்ளஸ் அடையாளத்தை அமர்த்துகிறேன். பார்த்த உடனே கேட்குது உங்களுக்கு என்னென்ன போடணுமெண்டு. எக்ஸஸ் போட வேண்டுமா? ஓகே. எக்ஸஸ் டைட்டில் போட வேண்டுமா? ஓகே. அப்போ இதில் வைத்து நாங்கள் டைப் பண்ணலாம். என்னவென்று அடிக்கலாம்? ஏஎல் ரிசல்ட்ஸ் என்று நீங்கள் செய்யலாம், டைப் பண்ணலாம். இங்கே
உங்களுக்கு டைப் செய்ய வேண்டுமா? ஆம். உடனே நீங்கள் இதை என்ன செய்யலாம்? டைப் செய்து இங்கே டேட்டா லேபிளை போடலாம். நான் டேட்டா லேபிளை இப்போது ஓன் பண்ணி காட்டிருக்கிறேன். சார்ட் டைட்டிலை ஓன் பண்ணியிருக்கிறேன். சார்ட் டேபிள் ஒன்று போடலாம். இந்த இருக்கிற டேபிள் கீழே போடலாம். இதே போல் க்ரீன் லைன்ஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஓஃப் பண்ணலாம். லெஜண்ட் கீழே போட்டிருக்கிறேன். லெஜண்ட் என்றால் இதுதான். இதை இங்கே விழுகிறது. அதை நீங்கள் ஓஃப் பண்ணினால் ஓஃப் ஆகிடும். அப்போ இங்கே வராமல் இங்கே வருகிறது. அதே போல் இங்கே எக்ஸஸில் உங்களுக்கு என்ன போய் காட்டலாம். இதில் நீங்கள் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்று காட்டலாம். இதில் நீங்கள் டைப் செய்தால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன செய்யலாம்? டைப் செய்யலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இப்போது முழுமையான வரைவு வரையப்பட்டுள்ளது. நாங்கள் டேட்டா டேபிள் காட்டியிருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வேறு விதமாக ஃபார்மேட்டுக்குள்ளே போய் அதை மாற்ற முடியும். டிசைனுக்குள்ளே போய் மாற்ற முடியும். என்றாலும் இதனுடைய நிறத்தை மாற்ற முடியும். பின்னணி நிறம் போட போகிறீர்களா? ஆம். நீங்கள் பின்னணியை வைத்துக்கொண்டு ஹோமுக்குள்ளே போய் உங்களுக்கு விரும்பிய நிறத்தினை மாற்ற முடியும். இதனை செலக்ட் செய்யுங்கள். இப்போது மாற்றி பாருங்கள். மாற்றலாம். எங்களுக்கு இந்த பச்சை கலர் பிடிக்கவில்லை. ஆகவே பச்சை கலரையெல்லாம் செலக்ட் செய்த பின்பு இதனுள் போய் நீங்கள் வேறு கலரை மாற்றலாம். இந்த மெஜெண்டா எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த மெஜெண்டா நிறத்தையும் நீங்கள் மாற்றலாம். ஓகே. இதே போல் இந்த ப்ளூ கலர் பிடிக்கவில்லை. ஆகவே ப்ளூவை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். கவனமாக செலக்ட் செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் செலக்ட் செய்யும்போது எல்லாவற்றும் செலக்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் மாணவர்களே. இப்போது நீங்கள் செலக்ட் செய்தது கலர்ஸ் எல்லாம் மாறிவிட்டது. இது ஒரு முழுமையான வரைவை காட்டுகின்றது. இவ்வாறு ஒரு வரைவு நீங்கள் வரைந்து உங்களது தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு ப்ரொபோசல் தயாரிக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட விரும்பும் போதோ அதனுடைய வரைவை நீங்கள் வரைய முடியும். இதே போன்று எல்லா வரைவுகளையும் வரையலாம். நீங்கள் நினைக்கின்ற விதத்திலே லைன் சார்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு வரைவுகளையும் இவ்வாறு வரைய முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் ஒரு வரைவை வரையும் முன்பு அந்த டேட்டாவினை நீங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும்? செலக்ட் செய்தல் வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இப்போது நான் காட்டியது ஒரு காலம் சார்ட், அதாவது மல்டி காலம் சார்ட். இப்போது நாங்கள் இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டே வேறு வரைவுகளையும் எடுத்து பார்க்க முடியும். இன்சர்ட் லைன் சார்ட் ஒன்று எங்களுக்கு தேவையாக இருந்தால் லைன் சார்ட்டை எடுத்து பார்க்கலாம். ஓகே, லைன் சார்ட். இதையும் நீங்கள் இந்த ப்ளஸ் அடையாளத்தை அமர்த்துவதன் மூலம் இதனை மோடிஃபிகேஷன் செய்ய முடியும். அதே போல் இது தேவையில்லை என்றால் இதை அழித்துவிட்டு அதே டேட்டாவினை வைத்து கொண்டு ஒவ்வொரு வகையான பார் சார்ட், அதே போல் ரேடர் சார்ட், அதே போல் ஏரியா சார்ட், இவ்வாறு பல்வேறுபட்ட வரைவுகளையும் உங்களால் வரைய முடியும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே பாருங்கள் மாணவர்களே, இதை சொல்வது பார் சார்ட், அதாவது 3D கிளஸ்டர்ட் பாரை நான் செலக்ட் செய்திருக்கிறேன். நீங்கள் வேணுமாக இருந்தால் கிளஸ்டர்ட் பாரை மாத்திரம் செலக்ட் செய்ய முடியும். செலக்ட் செய்து அதனையும் நீங்கள் மோடிஃபிகேஷன் செய்யலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, டேட்டாவை செலக்ட் செய்யாமல் வரைவு வரைய முடியாது. ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களது அசைன்மெண்ட் அல்லது ப்ரொபோசல் ஏதாவது ஒன்று தயாரிப்பதாக இருந்தால் ஒரு வரைவொன்றை நீங்கள் இண்டிகேட் பண்ணப்பட வேண்டும். அல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வதாக இருந்தாலும் ஒரு வரைவொன்றை அதோடு இணைத்து கொள்வது நல்லது. ஒரு முழுமையான ப்ரெசன்டேஷன் ஒரு வரைவை காட்டக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே நான் உங்களுக்கு இந்த பட்ட வரைவையும் கொலம் சாட்டையும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் உங்களது தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏதும் பிழைகள் ஏற்பட்டால் என்னிடம் தொடர்பு கொண்டு உங்களது கமெண்ட்ஸை அறிவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு